ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். தீக்ஷித்து, அபி, சர்வின் 3 ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு தான் நாங்கள் கிளம்புறோம். தீக்ஷித்து வந்து கிளம்பியாச்சு, வேன் வந்துடும். சர்வினியும் அபியும் கொண்டு போய் வண்டியில் தான் விட்டு வரணும். அபி ஸ்கூல் கிளம்பியாச்சா? நீ எந்த ஸ்கூலு? சம்பகம். என்ன சொல்கிற? மெட்ரிக் சொல்கிறானா? தீக்ஷித் அந்த ஸ்கூலு சொல்ல மாட்டியா? சர்வினியும் அபியும் மாமா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு அப்படியே மண்டபத்துக்கு வரன்ட்டாரு. நாங்கள் கிளம்பியாச்சு. அவங்க அப்பா மட்டும் பைக்கில் வந்துட்டார். நாங்கள் வந்து காரில் கொண்டோம், நானும் செல்லினும். ஏன்னா நாங்கள் வீடு வந்து வளகாப்பு பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போயிடுவாங்க. நாங்கள் திரும்பி வரக்கு பைக் வேணுமில்ல, அதனால் முன்னாடி உட்காரக்கு 4 பேர் இருந்திருந்தாங்கன்னா ஒரே போராட்டமாக இருந்திருக்கு. அவங்க 3 பேர் ஸ்கூலுக்கு போனாடி செல்லியை ஜாலியாக முன்னாடி கொண்டு வந்தோம். நாங்கள் போயிட்டு மண்டபத்துக்கு அதுக்கப்புறம் தான் பொண்ணு வந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துலேயே போயிட்டோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் தான் நாங்கள் போகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்தாங்க. அப்புறம் பொண்ணுக்கு போட்டு வச்சுட்டு வளையலெல்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரீ மாதிரி ஆர்ட் பண்ணி அதில் வந்து இந்த லீஃப் வைக்க சொன்னாங்க. ப்ளூ வச்சா பையனாமா, பிங்க் வச்சா பொண்ணாமா. நான் பிங்க்கு தான் வச்சேன். நான் வைக்கும்போது எனக்கு தெரியல பொண்ணு பையங்கிறதுக்கு தான் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா வைக்கிறாங்கன்ட்டு போய் வச்சேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வளகாப்பு முடிஞ்சு வளையலெல்லாம் கொடுத்தாங்க. நானும் ரெட் வளையல் எடுத்துட்டேன். அப்புறம் எல்லோரும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு போட்டு வச்சு விட்டுருந்தாங்க. அப்புறம் செலியனும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் செலியை வந்து ப்ளூ வச்சான். அப்புறம் அவங்க அப்பாவும் வந்து பிங்க் வச்சார். அவன் ப்ளூ வச்சதுக்கு பக்கத்துலேயே ஹார்ட் மாதிரி பிங்க் வச்சார். அதுக்கப்புறமா போய் சாப்பிட்றதுக்கு போயாச்சு. 5 சாப்பாடு இருந்துச்சு. அப்புறம் சாப்பாடு, குழம்பு, ரசம், புளிக்குழம்பு, வடை, பாயசம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. பேயும் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தாச்சு. வரவில்லை தீக்ஷித்துக்கு வந்து ஃப்ரூட்ஸ் இல்லை, அதனால் ஃப்ரூட்ஸ் வாங்கலான்ட்டு. நேற்றுக்கு நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம்ல, அப்போவே தேங்காயெல்லாம் உடச்சி வச்சுட்டாங்க. இன்றைக்கி வளகாப்பு போயிட்டு வரக்குள்ளே ஆத்தா பாதி தோண்டி பாதி அரிஞ்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்த உடனே பாதி தோண்டி அரிஞ்சாச்சு.